படுவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். அன்போடு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. இந்த நாளிலும் சற்று நேர சிந்தனைக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்னாகமம் 14ஆம் அதிகாரம் 24வது வசனம். என்னுடைய தாசனாகிய காலை வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் வேறே ஆவி என்கிற தலைப்பிலே உங்களோடு பேசலாம் என்று சொல்லி கர்த்தருக்குள் ஆசைப்படுகிறேன். ஆவியானவர் தாமே உதவி செய்வாராக. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் இவ்வாறாக சொல்கிறது: பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். அன்பானவர்களே, ஆவிகள் அல்லது பரிசுத்த ஆவியின் நடத்துதல் ஆவியானவரை வாஞ்சிக்கிறது. இன்னும் ஆவியினால் நடத்தப்படுகிற காரியங்கள் இவைகளை கிறிஸ்தவம்தான் அதிகமாக போதிக்கிறதே அல்லாமல் மற்ற எந்த ஒரு மதத்திலோ வழிபாட்டுகளிலோ இவைகளை நாம் கேட்கவும் முடியாது, பார்க்கவும் முடியாது. கிறிஸ்துவுக்கு புறம்பான, கிறிஸ்தவம் அல்லாத எல்லா காரியங்களிலும் வழிபாடுகளிலும் எந்த ஆவியினால அவைகள் நடத்தப்படுகிறது என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. ஆனால் கிறிஸ்தவத்துக்குள் பரிசுத்த ஆவியானவரை குறித்து போதிக்கப்படுகிறது. புதிய ஏற்பாட்டின் காலத்தில் தான் இது எல்லா மனுஷருக்கும் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டுள்ள வார்த்தையின்படி வாஞ்சியுள்ள எல்லாருக்கும் அனுக்கிரகம் செய்யப்படுகிறது பரிசுத்த ஆவியானவர். இந்த மார்க்கத்தில் சத்துருவானவன் தந்திரமாக அநேக பிரிவினைகளை ஏற்படுத்தி இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆவிகளால் உண்டாகிற, ஆவியின் மூலமாக உண்டாயிருக்கிற பிரிவினைகள் இன்னும் நம்மை ஆட்கொண்டிருக்கின்ற ஆவி இன்ன விதமானது என்பதை நாம் அறிந்து கொள்ளும்படியாகத்தான் இந்த காணொளி மூலமாக, என்னுடைய அனுபவத்தின் மூலமாகவும் வேத வசனத்தின் மூலமாகவும் சில சத்தியங்களை உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறேன். நாம் வாசிக்க கேட்ட இந்த பகுதியில் உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதினால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளோ என்று சோதித்தறியுங்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி பரிசுத்த யோவான் அவர்கள் 1வது நிருபத்தில் எழுதியிருக்கிறார்கள். மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செய்கிற எந்த ஆவியும். ஆனால் இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மத்தேயு 24:5, மார்க் 13:6, லூக்கா 21:8. அவர் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அநேகர் என் நாமத்தை தரித்து கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை தரித்து கொண்டு இயேசுவை கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார். வஞ்சிக்கிற ஆவி, கள்ளத்திற்கு தரிசன ஆவி. யோவான் சொல்லும்போது இவ்வாறாக சொல்கிறார், கள்ளத்திற்கு தரிசன ஆவியை குறித்து. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது வஞ்சிக்கிற ஆவியின் கிரியைகள் கடைசி காலத்தில் உண்டாயிருக்கும். அநேகர் எழும்பி இந்த காரியத்தை செய்வார்கள், அநேகர் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் உலகத்தின் ஆவி, இப்படி பலவிதமான காரியங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவமே இவைகளை பின்பற்றுகிறவர்களாக, கிறிஸ்தவர்கள் பின்பற்றுகிறவர்களாக இருக்கிறார்கள். நாம் சத்தியத்தை நிதானித்து அறிந்து கொள்ளாவிட்டால் வஞ்சிக்கப்பட்டு போவோம். எது சத்திய ஆவி, எது வஞ்சிக்கிற ஆவி என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வஞ்சிக்கிற ஆவியின் நோக்கம் அது கானல் நீருக்கு ஒப்பாயிருக்கிறது. கண்களில் காணும்போது நீர் போல தோன்றும், நீர்நிலை போல தோன்றும். ஆனால் அருகில் செல்லும் போதுதான் அது நீர் அல்ல என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த கானல் நீர் கண்களின் காட்சிக்கு
காட்சியில் இருக்கும், ஆனால் அந்த காணல் நீர் மூலமாக தாகம் தீர்க்கப்படாது. பார்ப்பதற்கு நீர் நீர் போல இருக்கும், அதாவது தண்ணீர் போல இருக்கும், ஆனால் அந்த தண்ணீரினால் தாகம் தீர்க்கப்படாது. இப்படி தாகம் தீர்க்கப்படாத அநேக காணல் நீரை போன்ற ஆவிகளை பெற்றிருக்கிறவர்கள் இந்த பூமியில் அநேகர் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தாகம் தீர்க்கப்படுகிறது என்பது உலகத்தின் ஆசீர்வாதத்தை குறித்த வார்த்தை அல்ல. அது உன்னதமான ஆசீர்வாதத்தை குறித்தது. தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் அவர் சமாதானத்தை குறிக்கிறதாக இருக்கிறது. மெய்யான சமாதானத்தை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமானவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பகுதியில் தான் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லி வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக எளிமையாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி ஆசைப்படுகிறேன். இந்த வஞ்சிக்கிற ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், 2 தெசலோனிக்கர் 2ஆம் அதிகாரம் 10, 11, 12 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும்போது, ரட்சிக்கப்படத்தக்கதாக சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியின் மேல் பிரியப்படுகிற, ரொம்ப கவனமாக, அநீதின்னு சொன்னால் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் மேல் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். கொடிய வஞ்சகத்தை தேவன் அனுப்புவார் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக. இதான் நான் உங்களுக்கு சொன்னேன், காணல் நீர் என்று சொன்னேன். என்னென்று சொன்னால் அது தாகம் தீர்க்காது, பார்வைக்கு இருக்கும், தோற்றத்தில் காணப்படும், பிரசன்னம் இருப்பது போல இருக்கும், ஆசீர்வாதத்தை நாம் சுதந்திரித்து கொண்டது போல ஒரு தோற்றம் உண்டாயிருக்கும். ஆனால் அது முடிவு சுதந்திரத்தை அடைய முடியாது, சம்பூரணமாக இருக்காது. அதனால் தாகம் தீர்க்கப்பட முடியாது. ஏனென்று சொன்னால் சத்தியத்தின் மேலுள்ள அன்பு. சத்தியம் என்னவென்று சொன்னால், இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே மரித்தார். இயேசு கிறிஸ்து மரித்ததினால் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாயிருக்கிறது. அந்த நித்திய ஜீவன் நமக்காக தேவன் காட்டின அன்பின் மேல் அந்த அன்பை அங்கீகரியாமல், சத்தியத்தை விசுவாசியாமல், நித்திய ஜீவனை விசுவாசியாமல், உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களுக்காக அநீதியின் மேல் பிரியப்படுகிற, இயேசு கிறிஸ்துவை எம்மைக்காக மாத்திரம் இயேசு கிறிஸ்துவை நாடுகிற, இயேசு கிறிஸ்துவினால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஓடுகிற ஜனங்கள், வசனம் சொல்கிறது, அநீதியின் மேல் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படும்படிக்கு தேவன் அந்த வஞ்சகத்தை அனுப்புவார் என்று சொல்லப்படுகிறது. இந்த வஞ்சகம் இந்த கடைசி காலத்தில் வாழ்கிற நம்மத்தில இருக்கிறபடினால சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதனால் இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். சத்தியத்துக்கும் வஞ்சகத்துக்கும் அதிக வித்தியாசம் இல்லை என்பதை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நம்முடைய நோக்கங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள், நம்முடைய வாஞ்சைகளை திசை திருப்புகிறதை அல்லாமல் மற்றபடி எந்த ஒரு மாற்றத்தை நம்மால் காண முடியாது. என்று சொன்னால் ஜெபம் இருக்கும், உபவாசம் இருக்கும், இன்னும் கூட்டத்துக்கு போகிற கூட்டத்துக்கு தவறாமல் போகிற காரியங்கள் இருக்கும், இன்னும் பக்தி மார்க்கத்தில் நடக்கிற எல்லா காரியங்களும் இருக்கும். ஆனால் எதிர்பார்ப்பு, இன்னும் நம்பிக்கை, இன்னும் விசுவாசம், நோக்கம், இவைகள் எல்லாமே மாறி இருக்கும், உலகத்தை சார்ந்ததாக இருக்கும், உன்னதமான காரியங்களை மறக்க வைக்கிறதா இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பாடுகளை குறித்து எந்த ஒரு அக்கறையும் இல்லாமல் இயேசுவுக்கு மகிமை செலுத்துகிற காரியத்தை காட்டிலும் சுய மகிமையை அதிகமாக தேடுகிற கூட்டமாக அந்த கூட்டம் இருக்கும் என்று சொல்லி சொல்லுகிறேன். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பழைய ஏற்பாட்டின் அந்த பகுதியில் எண்ணாகமம் 14:24 காலேப்பை குறித்து சொல்லப்பட்ட அந்த காரியத்தை குறித்து உங்களுக்கு சொல்லியிருந்த சம்பவம் நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம் தான். அந்த காலேப்பு, இன்னும் யோசுவா, இன்னும் 12 பேர் கானான் தேசத்தை வேவு பார்த்து கொண்டு வரும்படியாக மோசே அனுப்பினார். அந்த அவர்கள் கானான் தேசத்தை வேவு பார்த்து கொண்டு வந்தவர்கள் அந்த கானான் தேசத்தின் நிலைமை குறித்து ஜனங்களுக்கு சொன்னார்கள். சொல்லும்போது காலேப்பும் யோசுவாவும் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், நாம் சீக்கிரமாக போய் அந்த தேசத்தை சுதந்திரித்து கொள்ள வேண்டும், அது ஒரு நல்ல தேசம் என்று சொன்னார்கள். ஆனால் அவர்களோடு சென்ற மற்ற 10 பேரும் அந்த தேசம் ஒரு ராட்சசர்கள் இருக்கின்றார்கள், அந்த தேசத்தின் மதில்கள் பெரியவைகள், அந்த தேசத்தின் வாசிகள் பலவான்கள், அவர்களை நம்மால் மேற்கொள்ள முடியாது, அவருடைய பார்வைக்கு நாங்கள் வெட்டுக்கிளிகளைப் போல இருந்தோம், எங்களுடைய பார்வைக்கும்
அப்படியே இருந்தோம் என்று சொல்லி அந்த தேசத்தை குறித்து மற்ற 10 பேரும் துர்ச்செய்தியை பரம்ப செய்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இந்த பகுதியில் அந்த 10 பேர் சொன்ன வார்த்தையும் உண்மைகள், காலேப் சொன்ன வார்த்தையும் உண்மைதான். அப்படி இருக்கும்போது அந்த 10 பேர் சொன்ன காரியம் துர்செய்தி என்று சொல்லப்படுகிறது. அவர்கள் கண்டவைகள், அவர்கள் கண்ட காட்சிகளைத்தான் ஜனங்களுக்கு சொன்னார்கள். ஆனால் காலேப்பை குறித்து தான் விசேஷமாக சொல்லப்படுகிறது. காலேப்பும் யோசுவாவும் அந்த இடத்துல தனிமையாக இருந்து அவர்கள் அந்த தேசத்தை குறித்து சொல்லுகிற ஒரு காரியத்தை ஜனங்களால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஆனால் இந்த 10 பேர் சொன்ன காரியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அந்த 10 பேர் சொன்ன காரியமும் காலேப் சொன்ன காரியத்துக்குள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், காலேப் சொல்லும்போது இவ்வாறாக சொல்லுகிறார், அந்த கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக அவர் நம்மை நடத்துவார், நமக்கு செய்வார். அந்த தேசத்தினுள்ள அந்த குடிகளை குறித்து நாம் பயப்பட வேண்டிய அவசியமில்லை, அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போனது என்று சொல்லி காலேப் தெளிவாக சத்தியத்தை சொல்கிறார். நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்போம். கர்த்தர் நமக்கு அந்த காரியங்களை வாய்க்க செய்வார். கர்த்தர் நம்மளை கொண்டு சேர்ப்பார். கர்த்தர் நமக்கு அனுகூலமாக்கி தருவார் என்று சொல்லி கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து விசுவாசத்தோடு உள்ள வார்த்தைகளை அவர் சொல்கிறார். ஆனால் மற்ற 10 பேரும் அவர்கள் கர்த்தர் மேல் உள்ள நம்பிக்கையை பற்றி சொல்லாமல் தங்களுடைய பலத்தை சார்ந்து, தங்களுடைய சாமர்த்தியத்தை நம்பி, தங்களுடைய படைபலத்தை வைத்து நம்மால் முடியாது என்கிற ஒரு காரியத்துக்குள் அவர்கள் வருகிறார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு காரியம் இதுதான். இன்றைக்கு கிறிஸ்துவம் எதை, இந்த வஞ்சகத்துக்கும் இன்னும் சத்தியத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று சொன்னால், கர்த்தர் மேல் வைக்கிற விசுவாசம் என்னொன்று நம்முடைய சாமர்த்தியம், என்னுடைய ஜபம், என்னுடைய உபவாசம், என்னுடைய தான தர்மம், நான் செய்கிற நன்மைகள் என்று சொல்லி பக்தி மார்க்கத்தில் அநேகர் சொல்லுகிறது. அவருடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது? பலவிதமான நியமங்கள், இப்படி செய்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி பலவிதமான நியமங்களுக்கு தங்களை உட்படுத்துகிற அநேக கூட்டங்கள், அநேக ஊழியங்கள், இன்னும் உபவாச கூட்டங்கள் என்று சொல்லியும் ஜப கூடுகைகள் என்று சொல்லியும் ஜனங்களை சுமப்பதற்கு அரிய நுகத்தடிகளை ஜனங்களுக்கு மேல் சுமத்துகிற அநேக கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடிகிறது. அநேக விதமான நியமங்களுக்கு ஜனங்களை உட்படுத்தி இப்படிப்பட்ட நியமங்களின் மூலமாக, இப்படிப்பட்ட நியமங்களை நீங்கள் செய்தால்தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் என்று சொல்லி ஜனங்களை வருத்தப்படுத்துகிற அநேக கூட்டங்களை நம்மளால் பார்க்க முடியும், ஊழியங்களை நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட கூட்டத்தை தான் அப்போ அநேகர் பிரியப்படுகிறார்கள். அப்பொழுதுதான் நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்கிற ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு சொல்லப்படுகிறது. ஆனால் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். அதாவது இயேசு கிறிஸ்து எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தார். ஜெபம் தேவைதான், உபவாசம் தேவைதான், தான தர்மங்கள் செய்ய வேண்டியதான். நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது? கீழ்ப்படிதல், தாழ்மை. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, தாழ்மை, கீழ்ப்படிதல், விசுவாசம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக செய்து முடித்திருக்கிற அந்த காரியம், பாடு மரணங்களை குறித்த காரியத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அவர் மேல், அதாவது சேர பண்ணுகிற ஒரு காரியம். இந்த வசனம் தெளிவாக சொல்கிறது. காலேப் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை மேன்மை பாராட்டி கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார், நமக்காக செய்வார் என்று சொல்லி அறிக்கை இடுகிறார். அப்பொழுதுதான் அவர்கள் ஜனங்கள் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். அப்பொழுது தேவனுடைய மகிமை ஆசரிப்பு கூடாரத்திலே காணப்பட்டது. அப்பொழுது தேவன் சொல்கிற வார்த்தை என்னவென்று சொன்னால், என்னுடைய தாசனாகி காலேப் வேறே ஆவி உடையவனாய் இருக்கிறபடினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி, அங்கே சொல்ல வேறே ஆவி, முடிவில் சொல்லப்போது அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன். இன்றைக்கு உலகத்தில் நீங்கள் தனித்து நிற்கிறீர்களா? உங்களை மற்றவர்கள் வேறே ஆவி உடையவன் அல்லது வேறே ஆவியை உடையவள் என்று சொல்லுகிற ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிக்கிற தனித்து விடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, 10 பேர் சொன்ன அந்த துர்ச்செய்தியை நம்பினவர்கள் தான் இஸ்ரவேல் ஜனங்கள், திரளான ஜனங்கள். ஆனால் வேறே ஆவியை உடையவன் என்று சொல்லப்பட்டு கர்த்தரால் சாட்சி கொடுக்கப்பட்ட அந்த காலேப்
ஜனங்களால் கல்லெறியப்படுவதற்கும் ஜனங்கள் அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதபடி வெறுக்கிறவனாகவும் அந்த இடத்துல தனித்து நிற்கப்படுகிறதை நாம் காண முடிகிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்றைக்கு உங்களுக்கு உண்டாயிருக்குமானால் நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். கர்த்தர் உங்கள் பக்கத்தில் இருக்கிறார் என்று சொல்லி உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஆவியை குறித்து வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் 2 கொரிந்தியர் 4:13 விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். விசுவாசத்தின் ஆவி நம்முடைய வாயின் வார்த்தைகள். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை உங்களுக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், நம்முடைய பலனோ சாமர்த்தியமோ எதுவும் இல்லை. கர்த்தர் நம்மை கொண்டு சேர்க்காவிட்டால், கர்த்தர் நமக்கு அனுசாரியாக இருந்து நம்மை வழிநடத்தாவிட்டால், கர்த்தர் நமக்கு பக்கபலமாக இருந்து நம்மை அழைத்து செல்லாவிட்டால் நாம் நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. நம்முடைய இருதயம் எதை சார்ந்திருக்கிறது? வஞ்சிக்கப்பட்டு போகாதிருங்கள். நம்முடைய புயபலத்தையா, நம்முடைய சாமர்த்தியத்தையா, அல்லது நான் இப்படி செய்கிறதுனால் தான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிக்க முடியும் என்று சொல்லி நீங்கள் நியமத்துக்கு உட்பட்டு காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்களா, அல்லது கர்த்தரை விசுவாசிக்கிறீர்கள்? எல்லாம் நன்மையே, எல்லாம் செய்ய வேண்டியதே. ஆனால் இருதயம் எதை சார்ந்திருக்கிறது? கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பலமுள்ளவனாகிலும் சரி பலனற்றவனாகிலும் சரி உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். நீங்கள் யாரை நம்புகிறீர்கள்? உங்களுடைய கையின் கிரியைகளையா, அல்லது கிரியையினால் ரட்சிப்பு என்று நம்புகிறீர்களா, அல்லது கிருபையினால் ரட்சிப்பு என்று நம்புகிறீர்களா? எதை சார்ந்திருக்கிறீர்கள்? வேறே ஆவி. இன்றைக்கு உலகம் உங்களை பகைக்கிறீர்களா? வசனம் சொல்கிறது, எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். தனிமையான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறார், பயப்படாதீர்கள். ஏற்ற வேளை வரும்போது அவர் உங்கள் பக்கமாக பேசும்போது உலகம் உங்கள் பக்கமாக திரும்பும் என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலமாக நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உங்களுடைய இரக்கங்களுக்கு முடிவில்லைப்பா. உங்களுடைய இரக்கத்தை நாங்கள் நம்புகிறோமப்பா. வேறே ஆவி என்கிற தலைப்பில் இந்த காணொளி மூலமாக பேச கிருபை பாராட்டின்னு நமக்கு தோதுறோம். இந்த காணொளியை காண்கிறவர்கள், இதன் மூலமாக வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவர்களையும் சத்திய ஆவி என்னதென்றும் வஞ்சிக்கிற ஆவி என்னதென்றும் வேறு பிரித்து அறிந்து கொள்ளத்தக்கதாக அனுக்கிரகம் செய்ய முடியாது ஜெபிக்கிறேன். இன்னும் கூட தகப்பனே, இவர்கள் தங்களை தாங்களே நிதானித்து அறிந்து சத்தியத்தை உறுதியாக பற்றி கொள்ள அனுக்கிரகம் செய்யுங்க. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் உம்முடைய நடத்துதல் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கணும். தேவையில்லாம் சந்திங்க, கிருபையினால் சூழ்ந்து கொள்ளுங்க, உம்முடைய ஆவியால் நிரப்புங்க. நீர் போதுமானவராக இருக்கிறீர், சகலத்தை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறீர். உம்முடைய கை குறியிருக்கவில்லை. சமாதானம், ஆறுதல், மனமகிழ்ச்சி, சந்தோஷம் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். உம்முடைய நாம மாத்திரம் பயன்படுவதாக. உம்முடைய சமாதானத்தினால் ஒவ்வொருவரையும் நிரப்புங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் தாழ்மையோடு ஜெபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே.